தேவ செய்திக்காய் ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 20வது வசனம். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். தேவனுடைய கிருபையினாலே இந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்களை நாம் வாக்குத்தத்தமாய் பெற்று அதை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் அதை அறிக்கையிட்டு வருகிறோம். அந்த வாக்குத்தத்தம் அல்லது நாம் அறிக்கையிடுகிற இந்த பகுதி தான், அதில் வருகிற ஒரு பகுதி தான் இந்த 20வது வசனம். அந்த வசனம் தான் சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். இன்றைக்கு நாம் தியானிக்க போற பகுதி என்னவென்றால், இந்த அவனை கட்டவிழ்க்க சொன்னான் என்கிற பகுதியிலே நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற தேவ செய்தியின் தலைப்பு கட்டவிழ்க்கிறவர் என்று சொல்லி தியானிக்க போகிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, கட்டுண்ட ஒரு மனுஷனை அங்க இருக்கிற ராஜா கட்டவிழ்க்க சொல்லுகிறார். இது யாருடைய வாழ்க்கையிலே நடந்தது? இது யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே. அவன் சிறுமையிலே போகும் பொழுது, அவன் கட்டுகளின் மத்தியிலே போகும் பொழுது அங்கு நடக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதற்கு முந்தின வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப இங்க காணப்படுகிற கட்டு என்பது, அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கட்டு என்பது என்ன கட்டு? அவன் புடமிடும்படியாய் கொடுக்கப்பட்ட கட்டு, அல்லது அவன் புடமிடும்படியாய் போடப்பட்ட அந்த உலையின் அனுபவம் தான் இந்த கட்டாய் காணப்படுகிறது. அந்த கட்டில் இருக்கிற மனுஷனை தான் இங்கு ராஜா விடுதலை ஆக்கினார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்மை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் போய்கொண்டிருக்கிற அந்த உலையான அந்த அனுபவங்கள், புடமிடப்படுகிற அனுபவங்களிலிருந்து தேவன் இன்றைக்கு அந்த கட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி யோசேப்பை விடுதலை ஆக்கினார், எப்படி கட்டிலிருந்து அவனை விடுதலை ஆக்கினானோ, அதே போல் தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறவராய் காணப்படுகிறார். இங்கு வசனம் சொல்லுகிறது, கட்டிலிருந்து கட்டவிழ்க்க சொன்னான் என்று சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவன் கட்டிலே காணப்படுகிறான் என்று அர்த்தம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார் என்றால், நாம் எப்பொழுது ஒரு கட்டிலே காணப்படுகிறோம். அவர் கட்டிலே இருக்கிற மனுஷனை தான் அவரால் விடுதலையாக்கப்பட முடியும். ஒரு மனிதன் கட்டப்படாத விட்டால், அல்லது ஒரு பொருள் கட்டப்படாவிட்டால் எப்படி அது கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படும்? அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவ வசனத்தை பெற்று இருக்கலாம், தேவ தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றிருக்கலாம், யோசேப்பை போல் தரிசனங்களை பெற்றவர்களாய் காணப்படலாம். ஆனால் யோசேப்பை போல் புடமிடப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு தேவன் அந்த கட்டில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் இந்த விளக்கத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு கட்ட வைக்கிறவர் என்கிற வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. கடந்த சில நாட்களாய் இந்த காரியத்தை தான் தேவன் எனக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கடந்த 1 அல்லது 2 மாதமாய் தேவன் இதை காண்பித்து வருகிறார். அது என்னவென்றால், நாம் நினைக்கிறோம், நானும் அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தேன், கர்த்தர் நம்மளை அழைத்து விட்டார், அல்லது கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டார், அவரால் அனுப்பப்பட்டு விட்டோம், அல்லது அவரால் சொல்லி அனுப்பப்பட்டு விட்டோம் என்றால் உடனே ஆசீர்வாதம் வந்துரும், உடனே மேன்மை வந்துரும், உடனே விடுதலை வந்துரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவைகளை காட்டிலும் தேவன் முதலாவது நம்மளை அந்த இடத்துக்கு உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். இப்ப ஆபிரகாமை தேவன் அழைத்தார், தேவன் அவளை அழைத்து அவனை ஆசீர்வாதமாக்கினார். அவனை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தை கொடுப்பேன், அல்லது நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகும் பொழுது முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுப்பினது ஒரு பஞ்சத்தை தேவன் அனுப்பினார். அந்த பஞ்சம் அவனை தேவனுக்குள்ளா இன்னும் உறுதிப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. அப்ப அந்த பஞ்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வரும் பொழுது ஆபிரகாமின் காலத்தில் வந்த கொடிய பஞ்சம் என்று அங்கு ரெஃபர் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி யாரையெல்லாம் தம்முடைய ஊழியத்திற்கு அல்லது தம்முடைய சித்தத்தின் நடத்தும்படி அழைத்து அனுப்புகிறாரோ, முதலாவது அவர்களை புடமிடும் பாதையிலே நடத்துகிறார்.
அப்ப தேவ ஜனமாகிய நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரால் அனுப்பப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அதன்படி நாம் நடக்கும் பொழுது, நமக்கு புடமிடப்படுகிற அனுபவம் நமக்கு கண்டிப்பாய் தீரும். ஏனென்றால் அந்த புடமிடும் அனுபவத்தில் தான் நமக்குள்ளாய் இருக்கிற சுயம், நமக்குள்ளாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் அங்கு சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் தவறான சிந்தனையிலே நாம் காணப்படாமல், தேவனை என்னை அழைத்து விட்டார், அதனால் என்னை ஆசீர்வதிப்பார், அப்ப இப்ப வருகிற போராட்டம் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான், அல்லது நான் தேவன் சொல்லாம வந்துட்டேனா என்று நாம் யோசிக்காமல், அந்த உபத்திரவத்திலும் அந்த புடமிடுகிற பாதையிலும் தேவனுக்காய் நாம் உறுதியாய் நிற்போமாக. அப்பொழுது அவைகள் நம்முடைய தரிசனத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இங்கு யோசேப்பை குறித்து அதுதான் சொல்லுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் புடமிடப்படுகிறவனாய் காணப்பட்டான். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அவர் உடனே வாழ்க்கை மாறும், உடனே தலைகளாய் மாறும் என்று நாம் நினைக்கிறோம். அநேகர் அப்படிதான் கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதத்தின்படி அது உண்மை அல்ல. வேதத்தின்படி அது என்னவென்றால், முதலாவது நாம் கர்த்தருக்கென்று வந்துட்டோம் என்றால் கர்த்தர் நம்மளை புடமிடுகிறவராய் காணப்படுகிறார். பின்புதான் அவர் கொடுத்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மளை அந்த இடத்தில் ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறார். இதற்கு 2 காரணம் உண்டு. ஒண்ணு, அது நமக்குள்ளாய் இருக்கிற நம்மை சுத்திகரிக்கிற, நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுகிறதுக்காய் நம்மளை புடமிடுகிறார். 2வது, நாம் போகிற நமக்கு கொடுக்கப்படுகிற உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி நாம் ஆளுகை செய்ய வேண்டும், அல்லது அதை எப்படி கர்த்தருக்காய் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மளை உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் பார்வோனுக்கு முன்பாய் போவதற்கு முன்பாக, அங்க எகிப்துக்கு முன்பாய் அந்த ராஜாவுக்கு முன்பாய் நிற்பதற்கு முன்பாக இந்த சிறைச்சாலையிலேயே தரிசனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை அவனுக்கு கொடுத்தார். 2 பேர் வந்தார்கள். 2 பேர்ல ஒருவனுக்கு நற்செய்தியும் ஒருவனுக்கு துக்க செய்தியும் கொடுக்கிற ஒரு விளக்கத்தை, அந்த தரிசனத்தின் விளக்கத்தை சொல்லும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினான். அதிலே ஒருவன் இவனை தூசிக்கிறவனாயும் ஒருவன் இவனை வாழ்த்துகிறவனாயும் மாறினான். அப்ப இது எதை காட்டுகிறது? அவன் பார்வோனுக்கு முன்பாய், அங்க இருக்கிற ராஜாவுக்கு முன்பாய் நிற்பதற்கு முன்பாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு முன்பாக தேவன் நம்மளை உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்படி உருவாக்குகிற நிலைமையில் இருந்த யோசேப்பை குறித்து தான் இங்கு வசனம் சொல்லுகிறது. அவர் கட்டவிழ்க்கிறவராய் காணப்பட்டார். அவர் கட்டவிழ்க்க சொன்னான். அந்த ஜனத்தின் அதிபதி அவனை கட்டவிழ்த்தார். அப்ப இன்றைக்கு அதிகாலை வேளையிலே தேவன் நம்மளுக்கு அவர் கட்டவிழ்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப எந்தெந்த காரியங்களிலிருந்து தேவன் நம்மளை கட்டவிழ்க்கிறார்? 2 முக்கியமான காரியங்களை நாம் பார்த்து அந்த கட்டிலிருந்து நாம் விடுதலையாக்க நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக. முதலாவதாக, தேவன் எப்படிப்பட்ட கட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறாராம், அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறாராம். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 64வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 64வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். இங்க நாம் பார்க்கிறோம், அங்கு சொல்லப்படுகிறது அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு. அப்ப இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவனுடைய நாவு கட்டப்பட்டு காணப்படுகிறது. யார் இந்த மனுஷன்? நம் யாவரும் அறிந்த பகுதி தான், நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பகுதி தான். இந்த லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே இந்த நாவு கட்டப்பட்ட மனுஷன் யார் என்றால் சகரியா என்று இதே அதிகாரம் 5வது வசனத்திலும் அதுக்கு 67வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். அப்ப சகரியா என்கிற மனுஷனுடைய நாவு அங்கு கட்டப்பட்டு காணப்படுது. யார் இந்த சகரியா? இவன் அபியா ஆசாரிப்பு கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். இவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்காய் தூபம் காட்டுகிறவனாய் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவனையும் அவன் மனைவியும் குறித்து சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நேமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்.
இந்த சகரியா என்கிற மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அவன் உலகத்தின்படி ஆசாரியனாய் இருக்கும்படி அதிலையும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறான். அவன் நேர்த்தியாய் காணப்படுகிறான். அதே நேரத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவன் குற்றமற்றவனாய் காணப்படுகிறான். ஏன் உலகத்திலே அவன் நேர்த்தியாய் இருக்கிறான் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அவன் முதிர் வயதாகும் வரை அவனுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை என்கிற சுதந்திரம் என்கிற ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. அவன் ஒவ்வொரு முறை தேவனை துதிக்கிறவன் ஆசாரியனாய் இருந்தும், அவன் லேவியின் கோத்திரத்திலே காணப்படுகிறவனாய் இருந்தும், அவனுக்கு தேவனுடைய பங்காகிய ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அவன் நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். நீங்க இந்த 1வது அதிகாரம் அடுத்த வசனங்களை தொடர்ந்து வாசித்து பார்க்கிறோம் என்றால், 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்படி இருக்க, அதாவது மலடியாய் பிள்ளை பெறாமல் இருக்க, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற காலத்தில், யோசித்து பாருங்க, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. வாலிபம் கடந்து போயிருச்சு, இப்ப முதிர் வயதாயிட்டான், இன்னும் கொஞ்ச நாள்ல மரிக்க போகிறான். ஆனாலும் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறவனாயும் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவன் தேவனுக்கு முன்பாய் நீதிமானாய் நீதி உள்ளவனாய் காணப்பட்டிருக்கான். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா? தேவனால் நாம் ஆசீர்வாதத்தை பெறல. தேவன் வார்த்தையை கொடுத்துட்டார், ஆனா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறல. நம்ம ஜெபிக்கிறோம், வாலிபத்துல ஜெபிக்கிறோம், நம்முடைய இள வயதுல ஜெபிக்கிறோம், அதற்கப்புறம் நம்ம ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு ஜெபிக்கிறோம், முதிர் வயதான பிறகும் ஜெபிக்கிறோம். இன்னும் அந்த கட்டு அவிழ்க்கப்படவில்லை, இன்னும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வரவில்லை, இன்னும் தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த சகரியாவை போல் தேவனை துதிக்க முடியுமா? தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது தேவ சமூகத்திலே நான் ஜெபித்தும் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி அது நாம் முறுமுறுத்து தேவ சந்நிதியில வராதவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஆனா இந்த சகரியாவை குறித்து சொல்லி இருக்கு, அவன் குற்றமற்றவனாயும் தேவனுடைய முன்பாக நீதி உள்ளவனாயும் காணப்பட்டான். அப்படி காணப்பட்டு நேர்த்தியாய் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டு காணப்படுகிறது. அந்த கட்டிலிருந்து தான் தேவன் அவனை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுது. அவனுடைய வாழ்க்கையில என்ன கட்டு காணப்பட்டது? அங்க நாவின் கட்டு என்று போட்டிருக்கிறது. அதை விளக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால் வசனம் இப்படியா சொல்லுகிறது. 20வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:20 வசனம் இப்படியா சொல்லுகிறது, தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேச கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அவனுடைய வாழ்க்கையில என்ன கட்டு காணப்படுகிறது? அவிசுவாச கட்டு காணப்படுகிறது. அவன் ஒரு பக்கத்திலே நீதிமான், ஒரு பக்கத்திலே குற்றமற்றவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நேர்த்தியாய் செய்கிறவன், முழு குடும்பமும் கர்த்தரை துதிக்கிற குடும்பமாய் காணப்பட்டது. ஆனாலும் அவனுக்குள்ளா என்ன காணப்படுகிறது? ஒரு அவிசுவாசம் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையும் இதுதான். நமக்கு என்ன செய்யறோம்? நான் தேவனை துதிக்கணும், நம் தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், என்னை ரட்சிச்சிருக்கிறார், அதற்காக நான் தேவனை துதிக்கணும் என்று ஒரு கடமைக்காய் இங்கே சகரியாவை போல் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ள என்ன காணப்படுகிறது? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அதிலே நாம் அவிசுவாசத்திலே காணப்படுகிறோம். யோசித்து பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சந்நிதியிலே ஊழியம் செய்கிறவனாய் காணப்படுகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த காலத்துல போயிட முடியாது. இந்த காலத்துல நம்மளுக்கு இயேசுவின் வந்தது நிமித்தமாக நாம் போகிறோம். ஆனா இயேசு பிறப்பதற்கு முன்பாக, இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டு நம்மளை ரட்சிப்பதற்கு முன்பாக எல்லாரும் தேவ சன்னிதானத்திற்கு போக முடியாது. குறிப்பிட்டவர்கள் மாத்திரமே தேவ சந்நிதியிலே உள்ள போய் கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தருக்கு தூபம் காட்ட முடியும். அப்படி இருக்கிறான் என்றால் எத்தனை முறை தேவனை பார்த்து ஜெபித்திருப்பான், ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற மலட்டுத்தன்மையை மாற்றி போடுங்க, எனக்கு ஒரு புத்திர சுவீகாரத்தை எனக்கு தாங்க, எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுங்க என்று எத்தனை முறை ஜெபித்திருப்பான். ஆனால் அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது? இருதயத்திலிருந்து வாய் வழியாய் வார்த்தை வருகிறது, ஆனால் விசுவாசம் அங்கு இல்லை. அந்த விசுவாசம் இல்லாதபடியினால் அவனுடைய வாழ்க்கை அது ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது.
இன்றைக்கு நாம் அநேக தரம் விழுந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டோம், அல்லது அந்த ஜெபத்துல இருக்கும் பொழுதே அநேகருக்கு விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அந்த விசுவாசம் இல்லாதபடியினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு சகரியாவின் வாழ்க்கையில என்ன கட்டு காணப்படுகிறது? அவிசுவாச கட்டு காணப்படுகிறது. அந்த அவிசுவாச கட்டு அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டபடியினால் என்ன நடக்கிறது? 4 விதமான நிலைமையிலே அவன் கடந்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது, அவன் தேவ தூதனை கண்டு பயந்தான். தேவ தூதனை கண்டு அவன் பயந்தான். இங்க சகரியா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் தேவ சன்னிதானத்துல இருக்கான். அங்கு ஒரு மகிமை இறங்கி வரும் தெரியும், அங்கு ஒரு மேகம் இறங்கி வரும் தெரியும், அங்கு சேருபீன்கள், கேனம்கள், அந்த சிலை மாதிரி செய்த வடிவங்கள் செய்த உருவம் இருக்கு. கண்டிப்பா இங்க தேவன் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்தும் தேவ தூதனை பார்த்தவுடனே அவனுக்குள்ளாய் ஒரு கலக்கம் என்கிற ஒரு பயம் வந்தது. அவன் அவிசுவாசத்திலே நிறைந்தவனாய் காணப்பட்டபடியினால், அவனுக்குள்ளாய் விசுவாசம் இல்லாதபடியினால், அவன் தேவ சன்னிதானத்திலே இருந்தாலும் அவனுக்குள்ளாய் ஒரு பயம் காணப்பட்டது. இரண்டாவது, அந்த அவிசுவாசம் அவன் வாழ்க்கையில என்ன செய்தது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்தோம். வசனம் சொல்லுகிறது, 20வது வசனம், நான் உனக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி நான் உனக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லியிருக்கு. அப்ப நற்செய்தி நிறைவேற்றும்படி கிடைக்கும்படி அவனுக்கு நற்செய்தி கிடைத்தாலும் அந்த நற்செய்தி அவனுக்கு எப்படி காணப்படுகிறது? அது அவனுடைய வாழ்க்கையிலே வருத்தத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. 19வது வசனம் சொல்லுது பாருங்க, தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆனா அந்த நற்செய்தி வந்தாலும் அவனுக்கு அந்த வாழ்க்கை, அந்த அவிசுவாசம் இருந்தபடினால், அந்த கட்டிலே அவன் காணப்பட்டபடினால் அது என்னவாய் மாறுகிறது? அவனுக்கு அது ஒரு துக்க செய்தியாய் மாறுகிறது. அவனால் அதை என்ஜாய் பண்ண முடியவில்லை. அந்த சகரியாவினால் அதனால் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட முடியவில்லை. அது அவனுக்கு ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிறதும் துக்க செய்தியுமாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு தேவ தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஆனால் வார்த்தை வரும் பொழுது, அந்த வெளிப்பாடு வரும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன நிலைமையில காணப்படுகிறது? இது என்னவா இருக்குமோ என்கிற ஒரு கலக்கம். இது நிறைவேறுமா, நிறைவேறாதா, எத்தனை நாள் ஆகும் என்கிற ஒரு கலக்கம். அந்த கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் மூல ஆதாரம் என்ன? அவிசுவாசம், தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற சந்தேகம். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நற்செய்தியை அனுபவிக்க முடியாமல், தேவனுடைய நற்செய்திக்குள்ளாய் நாம் அதை சுதந்திரித்து அதனை மகிழ முடியாமல், நாம் சந்தோஷப்பட முடியாமல் காணப்பட்டோம் என்றால், ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்வோமாக, நமக்கு உள்ளாக நம்முடைய இருதயத்தை ஒரு அவிசுவாசம் ஏதோ ஒரு இடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியிலே பார்க்க நாம் தேவ பிள்ளைகள், வெளியிலே பார்க்க நாம் கிறிஸ்தவர்கள், வெளியிலே பார்க்க நாம் நன்றாய் ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், அது நான் இல்லைன்னே சொல்லல. அது எல்லாம் இருந்தாலும் மூளையில, இருதயத்தின் மூளையிலே ஒரு அவிசுவாசம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற நற்செய்தியும் நமக்கு ஒரு துக்க செய்தியாய் காணப்படுது. நீங்க சில பேரை பார்க்கலாம், அவர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ஒரு மலையே அவர்களுக்கு தகர்க்கப்பட்டாலும் அந்த மலையின் மூலம் தகர்க்கப்பட்டதுக்கு கூட அந்த சந்தோஷம் கூட அவர்கள் இடத்துல இருக்காது. அந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்கும்ங்கிற கலக்கம் தான் இருக்கும். என்னதான் தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்தாலும் சரி, என்னதான் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாலும் சரி, அவர் எப்படியெல்லாம் தேவன் ஆசீர்வதித்தாலும் அவர்கள் இருதயத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இது எத்தனை நாள் நம்மளுக்கு நிலைக்கும்? இது எப்படி நிறைவேறும்? அல்லது இது நம்மளுடைய மரணம் வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருமா? இடையிலேயே இல்லைன்னா தரித்திரனா நான் மாறி விடுவேனான்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பயம் அவர்களை நிறைத்து கொண்டே காணப்படும். எப்ப பார்த்தாலும் அவர்கள் ஒரு பயத்திலேயே காணப்படுவார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாய் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்லை, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்லை. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், கடுகளவுள்ள விசுவாசம்.
நாம் என்ன நினைக்கிற, விசுவாசம் என்பது வெளியரங்கமான கிரியை என்று நினைக்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிறது தான் விசுவாசம். அது மூலமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதும், நமக்கு நற்செய்தி ஆசீர்வாதமாய் மாறுகிறது, சந்தோஷமாய் மாறுகிறதும், துக்கமாய் மாறுகிறதும் அது நிர்ணயிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இன்றைக்கு நமக்கு நற்செய்தியை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அது நம்மளுக்கு சந்தோஷமாய் வருகிறதா, அல்லது நாம் அதை வருத்தத்தோடு நாம் எடுத்துக் கொள்கிறோமா என்பதை நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போமாக. மூன்றாவதாக, இந்த அவிசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? அவன் சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். வசனம் சொல்லுது, அவன் சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். 22வது வசனம் சொல்லுது பாருங்க, அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். இதை ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் என்றால், அவன் தேவ ஜனமாய் இருந்து அவன் வெளியிலே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் வெளியிலே வந்து, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார், எனக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லது அவன் வெளியிலே வந்து, நான் காபிரியேலை பார்த்தேன், தேவன் எனக்காய் ஒரு தூதனை அனுப்பினார், தேவ சந்நிதியில இருக்கிற தூதன் எனக்காய் இந்த கூடாரத்தில் இறங்கி வந்தார் என்று சந்தோஷமாய் சொல்ல வேண்டும். அல்லது தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தில் இருக்க, கர்த்தர் இந்த இடத்தை விட்டு பிரியல, எனக்கு ஜெபத்தை கேட்டது போல உங்க ஜெபத்தையும் கேட்பார் என்று அவன் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இது எல்லாம் செய்ய வேண்டிய இந்த ஆசாரியனாகிய சகரியா எப்படி காணப்படுகிறான்? ஒரு ஊமையாய் காணப்படுகிறான். நீங்க யோசிக்கலாம், அவன் சொல்லியிருப்பானே, தன்னுடைய சைகையின் மூலமாய் காபிரியேலை பார்த்தேன், கர்த்தர் இப்படி சொன்னார் என்று சொல்லியிருப்பானே நீங்க நினைக்கலாம். அது இருக்கலாம், அவன் வெளியிலே சொல்லி இருந்திருக்கலாம், சைகையின் மூலமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா யோசித்து பாருங்க, தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டியவன், வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் வருத்தத்தோடும் வந்தவர்களை சந்தோஷத்தோடு திரும்ப அனுப்ப வேண்டிய மனுஷன் இங்கு ஊமையாய் காணப்படுகிறான். அவன் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றும் அதனால் அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. அவனால் தேவ ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே காணப்படுகிறான். நான்காவதாக, இந்த அவிசுவாசம் அவனை எப்படி கட்டி வைத்திருந்தது? வசனம் சொல்லுகிறது, அவன் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியவில்லை. அவனால் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியவில்லை. அது எதை காட்டுகிறது? அவனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது. அவன் நற்செய்தியை அறிவித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அது அவனுக்கு ஒரு சாட்சியாய் மாறி இருக்கும். இங்க வசனத்திலேயே அவன் சாட்சியாய் மாறுவதற்கான காரணம் என்ன? பின் நாட்களிலே கர்த்தர் அவன் கட்டுகளை அவிழ்த்ததுனாலதான். அவன் கட்டிலேயே காணப்பட்டு இருந்தானா, இந்த வேதத்திலே கூட அவனால் வந்திருக்க முடியாது. தேவனுக்கு முன்பாய் அல்லது தேவ ஜனத்திற்கு முன்பாய் சாட்சியற்றவனாய், சாட்சி இல்லாத மனுஷனாய் காணப்பட்டு இருப்பான். இந்த அவிசுவாசத்தின் கட்டு அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? சாட்சியுள்ள வாழ்க்கையை எடுத்து போட்டு சாட்சியற்ற வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாச கட்டு இருக்கும் என்றால், நாம் தேவ சந்நிதியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை குறித்து நாம் பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இரண்டாவது, நற்செய்தி நம்மளுக்கு ஒரு துக்க செய்தியை போல காணப்படும். மூன்றாவது, நாம் சைகை காட்டி ஊமையா இருப்போம். அப்படின்னா மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய நாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் அதே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஆசீர்வாதங்களை பகிர வேண்டிய நாம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையிலே நாம் காணப்படும். நான்காவது, நமக்குள்ளாய சாட்சியின் ஜீவியம் நமக்குள்ளாய் காணப்படாது. இந்த 4 விதமான காரியங்கள் இந்த அவிசுவாசத்தின் கட்டினால் சகரியாவின் வாழ்க்கையிலே வந்தது. ஆனா கர்த்தர் அவனுடைய கட்டை அவிழ்த்தபடினான் அவனுக்கு என்னவிதமான ஆசீர்வாதம் வந்தது என்று வேதம் நம்மளுக்கு சொல்கிறது. அதற்கு முன்பாய் கர்த்தர் எப்படி அவனுடைய கட்டை அவிழ்த்தார் என்று நாம் பார்ப்போம். அதே போல் இன்றைக்கும் தேவன் நம்முடைய கட்டை அவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். இந்த லூக்கா 1:57 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் எப்படி சகரியாவின் வாழ்க்கையை கட்டை அவிழ்த்தார்? அவன் பலகையில எழுதினதுனால அவனுடைய கட்டு அவிழ்க்கப்படல.
அவன் மற்றவர்களிடத்துல யோவான் சொன்னதுனால கட்டு அவிழ்க்கப்படல, அதற்கும் மேல எப்படி கர்த்தர் அவனுக்கு கட்டை அவிழ்த்தாராம், ஒரு புத்திரனை கொடுத்து கட்டை அவிழ்த்தார். புத்திரன் என்பது ஆண் பிள்ளை என்பது ஜெயம் கொண்டதை காட்டுகிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற புத்திரன் என்பது எதை காட்டுகிறது? தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார். தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார். இதனாலதான் நாம் சங்கீதம் 105 19 20 நாம் வாசித்தோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை நிறைவேறும் அளவும் அவன் புடமிடப்படுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் குறித்த நேரம் வந்தவுடனே ராஜா அவன் கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். ஜனத்தின் அதிபதி அவன் கட்டுகளை அவிழ்த்தான். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் நீங்கள் அவருடைய வார்த்தையை பெற்றிருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் புடமிடப்படுகிற இன்னும் அனுபவத்திலே தான் இன்னும் காணப்படுகிறீர்கள். கடந்த நாட்களில் தேவ வார்த்தையை நீங்கள் பெற்றிருந்திருக்கலாம். ஆனாலும் அது நிறைவேறும் காலம் இன்னும் வராமல் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளையிலே அவர் தமக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளை அவர் நின்னால் முதற்கொண்டு நிறைவேற ஆரம்பித்து விட்டார். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்களை குறித்து சொன்ன வார்த்தைகளை இப்பொழுதே அவர் நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். எப்படி சகரியாவுக்கு ஒரு புத்திரனை கொடுத்து அவனுடைய கட்டுகளை அவிழ்த்தாரோ, அதே போல் தேவன் தாம் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களுடைய கட்டுகளை அவர் அவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் கட்டுகளை அவர் அறுக்கிறார். அவர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். இங்கு சகரியாவின் வாழ்க்கையிலே அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டவுடனே, அந்த அவிசுவாசத்தின் கட்டு அவிழ்க்கப்பட்டவுடனே என்ன ஆசீர்வாதம் வந்தது? அதனால் என்ன பலன் வந்தது? அதனால் 4 காரியம் அங்கு நடக்கிறது. முதலாவது, அவன் நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. 2வது, தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். 3வது, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டான். 4வது, தீர்க்கதரிசியாய் மாறினான். இங்க பாருங்க, முதலாவது அவனுடைய வாழ்க்கை என்ன நடக்குது? நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது. நான் சொன்னேன், அவிசுவாசம் அவனுக்கு கட்டாய் காணப்பட்டுச்சு. ஆனா தேவன் அவிசுவாசத்துக்கு பதிலாக அங்கு எதை அவர் கட்டவிழ்க்கிறார்? அவர் நாவை கட்டவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். 64வது வசனம் சொல்லுகிறது, அவன் நாவும் கட்டவிழ்க்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவு சகல அதிகாரம் கொண்டதாய் காணப்படுது. அதுல ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அப்ப தேவன் இன்றைக்கு உங்கள் கட்டுகளை அவர் அறுக்கிறார் என்றால், அவிழ்த்து போடுகிறார் என்றால், உங்கள் நாவின் கட்டுகளை அவர் அறுக்கிறார். அதனால் நீங்கள் ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேச போகிறீர்கள். உங்கள் நாவு சகல அதிகாரம் பெற்றபடினால் நீங்கள் சகலத்திற்கு மேலும் அதிகாரத்தை தேவன் கொடுக்க போகிறார். கடந்த நாட்களிலே அவிசுவாசத்திலே காணப்பட்டது நிமித்தமாய் நமக்கு அதிகாரம் கொடுத்தும் வல்லமை கொடுத்தும் அதை செயல்படுத்த முடியாமல் ஒரு மூலையிலே சுருங்கி போய் ஒடுங்கி போய் காணப்பட்டோம் அல்லவா? இன்றைக்கு தேவன் அந்த அவிசுவாச கட்டுகளை உடைக்கிறபடினால், உங்களுடைய நாவின் கட்டுகளை அவிழ்க்கிறபடினால் நீங்கள் சகலத்திலும் அதிகாரம் கொண்டவர்களாய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் எதை சொன்னாலும் கர்த்தர் அதிலே நிறைவேற்றுகிறவராய் மாறப்போகிறார். நீங்க பிசாசுகளை உங்களுக்கு எதிராய் வரும் பொழுது அதை அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசினால் வருகிற கிரியைகள் அங்கிருந்து ஓடப்படும். நீங்க ஒரு வியாதியிலே போராட்டத்திலே காணப்படும் போது கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் இது சுகமாக என்று சொல்லும் பொழுது உங்கள் வியாதிகள் அப்பொழுதே அங்கே சுகமாகும். இது எதை காட்டுகிறது? சகல அதிகாரத்தையும் தேவன் உங்கள் கையிலே கொடுக்கிறார். அவர் உங்கள் நாவிலே சகல அதிகாரத்தை வைக்கிறார். கடந்த நாட்களே ஏதாவது ஒரு சின்ன போராட்டம் வந்தா, யார் என்னை விடுதலை ஆக்குவா? இந்த மனுஷன்ட்ட போனா எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? இந்த மனுஷன்ட்ட போனா எனக்கு விடுதலை கிடைக்குமா? அப்படி என்று சொல்லி ஆறுதலுக்காய் அலைந்து திரிந்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நாவின் கட்டுகளை அவிழ்த்தபடினால் நாம் ஆறுதலுக்காய் அலைந்து திரிகிறதல்ல, அங்கு விடுதலை வரப்போகிறது. அங்கு நம்மளை விடுதலையாக்குகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். 2வது, அங்கு அவிசுவாசத்தின் கட்டுகளை அவிழ்த்தபடினால் என்ன நடக்கிறது? தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அந்த வார்த்தையை நன்றாய் கவனிக்கணும். அவனை தேவனை ஸ்தோத்திரித்தது மாத்திரமல்ல, தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை சாட்சியாய் அறிவிக்கிறவனாய் மாறினான்.
அவிசுவாசத்தின் கட்டு காணப்பட்டபடினால் ஊமையாய் இருந்த மனுஷன் இன்றைக்கு அவிசுவாசத்தின் கட்டு அவிழ்க்கப்பட்டபடினால் தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவனாய் மாறினான். அவன் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ளவனாய், மற்றவர்களை பலப்படுத்துகிறவனாய், மற்றவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனாய் மாறினவனாய் இந்த சகரியா காணப்படுகிறான். அப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கட்டுகளை, அவிசுவாசத்தின் கட்டுகளை அறுக்கிறதுனால என்ன நடக்கிறது? நாம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழிகளாய் மாறுகிறோம். நாம் பேசுகிறது நிமித்தமாக அநேகர் ஆசீர்வாதம் பெற போகிறார்கள், பலனடைய போகிறார்கள். மூன்றாவதாக அங்கு என்ன மாற்றம் நடக்கிறது? வசனம் இப்படியா சொல்லுகிறது, 67வது வசனம், சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். மூன்றாவதாக, முதலாவது கட்டுகளை தேவன் அறுக்கிறார். இரண்டாவது அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவன் தேவனை துதித்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறவனாய், தேவநாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவனாய், பேசுகிறவனாய் மாறுகிறான். மூன்றாவது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியினால் தேவன் நிரப்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவனை பலப்படுத்துகிறார், அவனை பலப்படுத்துகிறார். அதுதான் வசனம் சொல்லுகிற, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. இந்த சகரியா அவிசுவாசத்திலே கூனி குறுகி போய் காணப்பட்ட மனுஷனை இப்ப கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். மூன்றாவது, கர்த்தர் உங்கள் கட்டுகளை, அவிசுவாச கட்டுகளை இன்றைய அறுக்கிறதுனால என்ன நடக்க போகிறது? கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட போகிறீர்கள். எந்த இடத்திலே கூனி குறுகி காணப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே சாப்பிடாதவனை போல நொடிஞ்சு போய் மெலிந்து போய் காணப்பட்டீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இங்கு சகரியாவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினது போல இந்த அதிகாலை வேலை உங்கள் கட்டுகளை அவிழ்த்து அப்படியே அனுப்புகிறது அல்ல, தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். ஏன் இந்த பலன் ஏன்னு தெரியுமா? ஒரு மனுஷன், உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் பல வருஷ காலமா சாப்பிடல, அவன் மெலிந்து போய் கஷ்டப்பட்டு அவன் ஒடுங்கி போய் காணப்படுறான். அவன் சாப்பிடவே இல்லை, அவனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு சந்தோஷமும் அவன் வாழ்க்கையில வரல. அப்ப திடீர்னு ஒரு சந்தோஷம் வருது, திடீர்னு ஒரு சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன நடக்கும்? அப்படியே ஒரு அந்த மாற்றம் வந்த உடனே அப்பதான் அவனுடைய பலவீனத்தை உணர்வான். சில பேர்லாம் அந்த சூழ்நிலையில மரித்து போய் விடுவார்கள். சில பேர் அந்த சூழ்நிலையை எழும்ப முடியாமல் இன்னும் பலவீனப்பட்டவர்களாய் மாறி போவார்கள். அதுக்குத்தான் அந்த நேரத்திலே அந்த பலன் தேவையாய் காணப்படும். சில பேர் சொல்லுகிறதை கேட்டிருக்க, 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டா முதலாவது கஞ்சி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்டிங் முடிக்கிற நேரத்துல கொஞ்சம் லிக்விடா குடிங்க, அதுக்கப்புறம் தான் சாலிடு, செமி சாலிட், அதுக்கப்புறம் சாலிடா போங்க என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் 40 நாள் அங்க வயிறு, அந்த குடல் சுருங்கி போய் காணப்படுது, அது விரிவடையணும் என்று சொல்வார்கள். அதே போலதான் ஆவிக்குரிய சரீரமும். இங்கு சகரியாவின் வாழ்க்கையில அவிசுவாசம் காணப்பட்டபடினால் பலவானாய் காணப்பட வேண்டிய சகரியா, பலவானாய் காணப்பட வேண்டிய சகரியா நெளிந்து நொடிந்து போய் காணப்படுகிறான், மெலிந்து போய் காணப்படுகிறான். புறம்பான சரீரம் அல்ல, ஆவிக்குரிய சரீரத்தை சொல்லுகிறேன். அதன் நிமித்தமாக அவனுக்கு ஒரு பலன் இருக்கு. இங்கு கர்த்தர் நன்மையை செய்து விட்டார் என்று கர்த்தருக்காய் பேசுகிறவனாய் மாறுகிறான். அப்பே அந்த சூழ்நிலையிலே வருகிற எந்த எதிரான காரியத்தையும் அவன் மேற்கொள்ள ஒரு பலன் தேவையாய் காணப்படுகிறது. அதே போல நம்மளுக்கும் தேவையான பலத்தை கர்த்தர் இந்த கட்டுகளை அவிழ்க்கிறதன் மூலமாய் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களை சகல சத்தியத்தில் நடத்தும்படியாக உங்களை பலவானாய் மாற்றும்படி தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். நான்காவது, இந்த சகரியாவுக்கு என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது, 67வது வசனம், தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக ஆசாரியனாய் அழைக்கப்பட்டவன், ஆசாரியனாய் பல ஆண்டுகளாய் தேவனுக்கு தூபம் காட்டி கொண்டிருந்த மனுஷன் இப்பொழுது என்னவாய் மாறுகிறான்? தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். இங்கு தீர்க்கதரிசியாய் மாறுகிறது என்பது எதை காட்டுகிறது? அது என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இங்கு சகரியா கடைசியாய் கர்த்தர் அவன் கட்டுகளை அவிழ்த்தபடினால் என்னவாய் மாறுகிறான்? வேறு மனுஷனாய் மாறுகிறான்.
ஆசாரியனாய் இருந்த சகரியா இப்பொழுது தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். அவிசுவாசத்திலே இருந்த சகரியா இப்பொழுது விசுவாசியாய் மாறுகிறான். பலனற்றி இருந்த சகரியா இப்பொழுது பலனுள்ளவனாய் மாறுகிறான். கட்டிலே காணப்பட்ட சகரியா இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு சுதந்திரவாளியாய் மாறுகிறான். பிள்ளை இல்லாதவன் என்று அழைக்கப்பட்ட மலடி என்று அழைக்கப்பட்ட சகரியா இப்பொழுது புத்திரனை பெற்ற, சுதந்திரத்தை பெற்ற, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்ற மகனாய், ஒரு மனிதனாய் அவன் மாறுகிறான். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவன் முதலாவது நமக்கு அவிசுவாசத்தின் கட்டுகளை அவர் அறுக்கிறார். அவர் அவிசுவாசத்தின் கட்டுகளை அவிர்க்கிறதுனாலே இன்றைக்கு நீங்கள் வேறு மனுஷியாய் மாறப் போகிறீர்கள். உங்களுடைய கடந்த நாட்களின் அடையாளங்கள் இப்பொழுது மாறுகிறது. கடந்த நாட்கள் ஆசாரியன் என்று புறமான அடையாளத்தை வைத்திருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கோ நீங்கள் தேவனுடைய வாயாய், தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற வேறு மனுஷனாய் மாறி நீங்கள் தீர்க்கதரிசிகளாய் தேவன் உங்களை மாற்றுகிறார். அவரை தரிசிக்கிற அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அப்ப முதலாவது தேவன் ஆவியின் கட்டுகளை அவர் அறுக்கிறார். ஆவியின் கட்டுகளை அறுக்கும் பொழுது இந்த 4 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு இன்னொரு குறிப்பு இருக்கிறது. அது தேவ சுத்தமானால் இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்த வசனத்தின்படி இன்றைக்கு இந்த அவிசுவாசத்தின் கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். இங்க வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அவிசுவாசத்தின் கட்டில் இருக்கிறது புறஜாதி கிடையாது. அவிசுவாசத்தின் கட்டில் இருக்கிறது பின்மாற்றத்துல போன மனுஷன் கிடையாது. அவிசுவாசத்தின் கட்டில் இருக்கிறது சாதாரண விசுவாசி கிடையாது. அவிசுவாசத்தின் கட்டில் இருக்கிறது யார்? தேவனை நன்றாய் அறிந்து தேவனுக்கு என்று தூபம் காட்டுகிற, தேவனை துதிக்கிற, தேவன் எப்படிப்பட்டவர் என்று வெளியிலே வந்து ஜனங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய மனுஷனுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் காணப்படுது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிப்போம். நாம் அவிசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படுதா? எந்த காரியத்திலே நாம் அவிசுவாசமா இருக்கிறோம்? எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கு என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமா? இங்கு ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நாங்கள் ஈக்குவடார் தேசத்துல இருக்கும் பொழுது நல்ல ஊழியம் நல்லா வளர்ந்து போய்கொண்டு இருக்கிறது. அங்கு நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்த ஆரம்பித்தோம். நிறைய பேர் வீடு தேடி வர ஆரம்பித்தார்கள். வீடு தேடி வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிசாசுகளை துரத்த ஆரம்பித்தோம். நல்லா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா தேவன் ஒரு காரியம் அடைபட ஆரம்பித்தது. அந்த காரியம் தடைபட ஆரம்பித்த உடனே எங்களுக்குள்ளாய் ஒரு சோர்வு வர ஆரம்பித்தது. எங்களுக்குள்ளாய் சோர்வு வந்த உடனே அது என்ன செய்ய ஆரம்பித்தது? அங்க இருக்கிற ஊழியங்கள் பாதிக்கப்பட ஆரம்பித்தது. ஊழியங்கள் பாதிக்கப்பட ஆரம்பித்தோடனே அங்க இருக்கிற ஜனங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறது நிறுத்தப்பட்டது. இது எல்லாம் எங்களுக்கு எதுவுமே அப்ப ஒண்ணுமே தெரியல. ஆனா எப்ப ஜனங்கள் வருகிறதும் ஊழியம் பாதிக்கப்படுகிறது அந்த பாதிக்கப்பட்டதோ அப்பதான் நாங்க உணர ஆரம்பித்தோம் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஊழியம் பாதிக்கப்பட்டோன்னு வேற என்ன செய்ய முடியும்? தேவ சமூகத்தை அதுக்கு மட்டும்தான் நம்ம ஊழியம் கிடையாது. அப்ப அநேக நேரம் நம்மளுக்கு இருக்கு. 24 மணி நேரம் இருக்கு. அப்ப ஊழியத்துக்கு போற நேரம் இப்ப சும்மாதான் இருக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல ஜெபிப்போம் என்று தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எதனால் இப்படி வந்தது, எதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்துல போராட ஆரம்பித்தோம். ஒரு வாரமாய் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறார்கள், அவர் குடும்பம் இருக்கு. அவர்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து அடுத்த ஒரு வாரம் முழுக்க நாம் ஜெபித்திருக்கோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை, அதாவது இந்த ஒரு வாரம் ஜெபித்து அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் திங்கட்கிழமை மீண்டும் நானும் ஷைனியும் கைகோர்த்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேச ஆரம்பித்தார். என்ன பேச ஆரம்பித்தார்? கர்த்தர் சொன்னார், நான் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். அப்போ ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அது என்ன தரிசனம்? ஒரு மலை. அது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே ஊசியான ஒரு பகுதி இருக்கு. நீங்க போட்டோல எல்லாம் சில போட்டோல பார்த்துக்கலாம். அந்த மலை உச்சியில அந்த ஊசியான பகுதியில உட்கார்ந்துருப்பாங்க. அது கீழே பெரிய ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடி பள்ளம் இருக்கும். ஆனா அந்த ஒரு சின்ன பாறை மட்டும் அங்க நீட்டிருக்கும். அந்த பாறை ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தார். அந்த பாறையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடந்து வா என்று சொல்லுகிறார். அப்ப நாங்க தேவனிடத்துல கேட்கிறோம், தேவன் ஆண்டவரே எப்படி நாங்க நடந்து வர முடியும்? இந்த பாறை நுனியில ஏற்கனவே நாங்க நின்றுகிட்டு இருக்கோம். பாறையிலிருந்து ஒரு ஸ்டெப் எடுத்தனா அப்படியே கீழே வேண்டியதான். ஆயிரக்கணக்கான அடியிலே நாங்கள் கீழே போய் நொறுங்கப்பட வேண்டியதான், சாக வேண்டியதான். அப்ப கர்த்தர் சொன்னார், நீ நடந்து வா என்று சொன்னார்.
அப்ப நடந்து வா என்று சொன்ன உடனே அதுல நடக்க, இதெல்லாம் தரிசனத்துல நடக்கிறது. நடக்க ஆரம்பித்த உடனே அங்கு வலிகள் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் பாறையா இருந்தது. அந்த நுனி முடிந்த உடனே காலை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு பாதையாய் அதை தேவன் மாற்றி கொடுத்தார். அந்த பாதை அந்தரத்திலே தொங்குகிற பாதையா இருந்தது. அப்பதான் கர்த்தர் சொன்னார், நீ அறியாத வழியிலே நான் உன்னை நடத்துகிறேன். நீங்க உங்களுக்கு இப்படிதான் நடக்கணும் என்று நம்பி நீங்க விசுவாசித்து இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அறியாத பாதையிலே நான் உங்களை நடத்துகிறேன். கடந்த நாட்கள் இதெல்லாம் நடக்குமா, எத்தனை வருஷம் இந்த ஊழியம் போகும் என்று நீங்கள் அவிசுவாசித்தீர்கள் அல்லவா, சந்தேகப்பட்டீர்கள் அல்லவா. கர்த்தராகிய நான் அதை உங்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான், அதை உணர்த்தும்படியாகத்தான், நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கும்படியாகத்தான் உங்கள் ஊழியத்தை அடைத்து என் பாதத்திற்கு கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்னைக்கு வாங்க ஒப்பு கொடுத்தோம். நீர் அறியாத வழியிலே எங்களை நடத்தும் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுத்தோம். அதற்கப்புறம் கர்த்தர் ஊழியத்தை வேறு வழியாய் நடத்தி இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை செய்தார். அப்ப நான் எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? நாங்கள் ஊழியத்திற்காகத்தான் ஓடணும், தேவனுக்காக தான் ஓடிக்கிட்டு இருந்தோம். தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும் ஒண்ணும். ஆனா எங்களையே அறியாமல் எங்களுக்குள்ளாய் ஒரு அவிசுவாசம் காணப்பட்டுச்சு. எத்தனை நாள் இது போகும், எத்தனை வருஷம் நம்ம இந்த இடத்துல இருப்போம், சீக்கிரத்துல போகும்போது சாட்சியா இருப்போமா இல்லையா என்று சொல்லி ஒரு மாம்சீக ரீதியா ஒரு அவிசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் எல்லா காரியத்தையும் தடை செய்யப்பட்டது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்மளையே அறியாம வருகிற அவிசுவாசம், சில நேரங்கள்ல வருகிற அவிசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபட்டு போகுது. அதனால் நிமித்தமாக தான் நமக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டுக்குள்ளாய் காணப்படுகிறது. அதன் நிமித்தமாக தான் தேவனால் கொடுக்கப்பட்ட நற்செய்தி கூட நம்மளுக்கு துக்க செய்தியாய் மாறுகிறது. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார். இன்றைக்கு அவருக்கு உங்கள் அவிசுவாசத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது நிமித்தமாக இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை அவர் தம்முடைய உங்களுடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்து உங்களுக்கு சகல அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவனை சோத்தரித்து பேசத்தக்க உங்களை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களை பலப்படுத்துகிறார். கடைசியாய் உங்களை வேறு மனுஷியாய் மாற்றுகிறார். வேறு மனுஷியாய் மாற்றுகிறார். ஆனா இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவிசுவாசம் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அங்கு தேவனுடைய கிரியை நடக்கும். நம்மளால அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு பார்க்காத நியாயம் போல தெரியும். ஆனா தூதன் அங்கு இறங்கி வந்தால் மாத்திரமே நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கும் என்று தெரியும். அங்கு தேவன் வெளிப்பட்டால் மாத்திரமே அவிசுவாசம் இருக்கு என்று தெரியும். அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, எனக்குள்ள ஏதாவது அவிசுவாசத்தின் கட்டு இருக்கும் என்றால் அதை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த அவிசுவாசத்தின் கட்டு எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவோமாக. அவைகளிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது, அப்படி நாம் ஜெபித்து முடித்ததற்கு பின்பாக இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்நாள் முதற்கொண்டு இந்த 4 கட்டுகளிலிருந்து உங்களை அவிழ்த்து இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? முதலாவது எல்லாரும் தேவனை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அறியாம, நான் தெரியாம, எதற்கு என்னையே அறியாம ஏதாவது ஒரு அவிசுவாசம் கட்டி எனக்குள்ள இருக்கும் என்றால் அவைகளை எனக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. என் இருதயத்திலிருந்து அதை எடுத்து போடுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் அவைகளை பரிசுத்தாவினர் வெளிப்படுத்தி அவைகளை உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவைகளை தேவன் வெளியரங்கமாக்கி அவைகளை எடுத்து போடுவாரா. நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் தேவனுடைய கிருபையின் மூலமாக ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எங்களுக்கு நீர் பகிர்ந்து கொண்டீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 105:20 சொன்னபடி ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டு அவிழ்க்க சொன்னான் என்ற வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு எங்களுடைய கட்டுகளை நீர் அவிழ்க்க சொன்னீரே. அதன் நிமித்தமாக எங்கள் கட்டுகளை அவிழ்த்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே குமாரனாகிய ஆரோனின் சந்ததியிலே காணப்பட்ட சகரியாவின் வாழ்க்கையில இருந்த அவிசுவாச கட்டுகளை அவனுக்கு வெளியரங்கமாக்கி அவனுக்கு ஆண்டவரே அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவன் கட்டுகளை அவிழ்த்தது போல இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. தேவனால் புடமிடுகிற காலங்கள் இன்றோடு முடிவதாக. இந்நாள் முதற்கொண்டு அவர்கள்
உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும் கர்த்தாவே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகள் தகர்க்கப்படுவதாக. நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள், நீ சொன்ன தீர்க்க தரிசனங்கள், நீர் கொடுத்த வெளிப்பாடு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்தருளுவீராக. ஆண்டவரே, குறிப்பாய் உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாச கட்டுகள் நிர்மூலமாகட்டும். அதன் நிமித்தமாக இவர்கள் சகல அதிகாரங்களை பெற்றவர்களாய் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய உண்மை பேசுகிறவர்களாய், சாட்சியுள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியின் பலத்திலே எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. குறிப்பாய் ஆண்டவரே, தீர்க்கதரிசி என்று சொன்ன வேறு மனுஷியாய் மாறுகிற அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்நாள் முதற்கொண்டு தங்கள் ஜீவியத்திலும், தங்கள் நடக்கையிலும், தங்கள் வாழ்க்கையிலும், தங்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் ஒரு வித்தியாசத்தை காண தேவன் கிருபை செய்திருக்கிறாங்க. அப்படி நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபையும் தயவும் பிள்ளைகளோடு கூட வழி நடத்துவதாக. எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.